கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. வெள்ளிக்கிழமை என்றாலே அநேகர் நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். அதாவது நம்முடைய ஆசீர்வாதம் டிவி ஊழியங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாளாக நம்ம தொலைக்காட்சி ஆரம்பித்த அந்த நாட்களிலிருந்து நாம் கடைபிடித்து வருகின்றோம். தேவ பிள்ளைகள் கூட விசேஷமாக ஆசீர்வாத டிவி நேயர்கள் மற்றும் இந்த ஊழியத்தின் மூலமாக பிரயோஜனம் அடைகிற நீங்கள் மற்றும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற நீங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதிலே கரிசனையா இருக்கிற நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபித்து வர்றீங்க. இந்த புதிய ஆண்டுல கூட உங்களை மறுபடியுமாக நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டின் இதோ இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தயவாக ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்க பலன் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது ஆசீர்வாதம் டிவி தமிழ் மற்றும் ஹிந்தி டிவி இவை இரண்டிற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் இந்த நாளிலே ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு மகாராஜா கூறி சென்றார். எனவே ஒருவருமே கிரியை செய்ய முடியாது, நீங்களும் கிரியை செய்ய முடியாது, நாங்களும் கிரியை செய்யக்கூடாது. ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வர இருக்குது. அப்போ சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, வசனம் ஜனங்களுக்கு எடுத்து செல்ல முடியாது. அது எப்படிப்பட்ட ராக்காலமாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு நாம் தப்பித்து கொள்ளலாம் அல்லவா? அப்போ ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம், உற்சாகமாக ஆயத்தப்படுத்துவோம், ஒரு அர்ப்பணிப்போடு ஆயத்தப்படுத்துவோம். நீங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். நமது ஊழியங்களுக்காக, நமது ஊழியத்தின் தேவைகளுக்காக மாதந்தோறும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஏதாகிலும் ஒரு பங்கு இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்து தாங்கி நில்லுங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியாத எல்லைகள்ல இருக்கிற ஆத்துமாக்களையும் கர்த்தர் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாய் சந்தித்து கொண்டிருக்கிறார். அதுதான் நிச்சயம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் வசனம் சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்கு தேவ மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று சங்கீதம் 90 மேல் பகுதி எழுதியிருக்கின்றது. அது தேவ மனிதனாகிய மோசே என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்றால், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபம் பண்ணுகின்றார். இஸ்ரவேல் மக்கள் 430 வருடம் போல எகிப்திலே அடிமைப்பட்டு அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, அடிமைகளாக பல வேதனைகள் நடுவிலே அவங்க பாரத்தோடு கூட நடந்து வந்தாங்க. ஆனால் மோசே ஜெபம் பண்ணுகிறார், நீர் சிறுமைப்படுத்தின நாட்கள் ஆண்டவரே, இந்த நாட்கள் எல்லாம் நீர் சிறுமைப்படுத்தி, ஆபிரகாமுக்கு அவர் சொல்லியிருந்தார் அல்லவா, உன் சந்ததி எகிப்துல 400 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லி. அப்ப கர்த்தர் நியமித்த காலங்கள் தான் இது. இத்தனை காலங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அந்நிய தேசத்துல அடிமைகளாக இருக்க வேண்டும், எமோரியர்களுடைய பாவம் எல்லாம் நிவிருத்தி ஆகும் வரைக்கும் இருந்து பின்பு கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது கர்த்தர் நியமித்த காலம்தான். அப்போ இது தேவன் சிறுமைப்படுத்தின நாட்கள் தான். இன்னொன்னு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தரும் கூட சில நேரங்கள்ல நம்மை சிறுமைப்படுத்தி பாடுகளுக்கு உட்படுத்தி சில எல்லைகள்ல நம்மை தாழ்த்தி வைத்து நடத்துவது உண்டு. எதற்காக அப்படி செய்கிறார் என்றால், நம்ம உபாகமம் 8வது அதிகாரத்துல நம்ம 15வது வசனத்துல இதை குறித்து எழுதியிருக்கு. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பின்வரும் நாட்களுக்கு நமக்கு நன்மை செய்யும்படியாக உங்களை ஒருவேளை சிறுமைப்படுத்தி உபத்திரவங்களின் பாதையில நடத்தி உங்களை கொண்டு சென்று இருப்பாரா இருக்கலாம், அல்லது அதன் வழியாய் நடந்து கொண்டிருக்கலாம், கடந்த வருஷங்கள்ல நடந்து வந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க இப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நீங்க உபவாசத்தோடு இருக்கீங்க அநேகர். இன்றைக்கு உங்க ஜெபமே எப்படி இருக்கட்டும்,
ஆண்டவரே, நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதா எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு நீங்க கேளுங்க. ஆண்டவட்டம் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதி இருக்கிறதல்லவா, நீங்க கேளுங்க. பாருங்க, ரூத்தருடைய வாழ்க்கையில பார்க்கிற எவ்வளவு சிறுமை, எவ்வளவு உபத்திரவம், பாடுகள். ஆனால் ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினார் அல்லவா. நாம் அப்படியே வேதத்துல அநேகரை நம்ம பார்க்கின்றோம். யோசேப்பு பாருங்க, யோசேப்பு அண்ணன்மார்களால சிறுமைப்படுத்தப்பட்டு மற்றும் எகிப்து தேசத்துல இல்லையா சிறைச்சாலையில சிறுமைப்படுத்தப்பட்டு அவர் தாழ்த்தப்பட்டிருந்தார். ஆனால் அதற்கு தக்கதான ஒரு மகிழ்ச்சியை யோசேப்புக்கு கொடுத்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, யோசேப்புவை ஏதோ ஒரு மிருகம் கொன்று போட்டது, பீருண்டு போனான் என்று சொல்லி அவன் மேல அவ்வளவு பிரியம் வைத்திருந்த யாக்கோபு அதை கேள்விப்பட்டு ரெட்டுடுத்தி புலம்பி அழுது துக்கித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கின்றோம். அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாரும் ஆறுதல் சொல்லி அவனால அந்த துக்கத்திலிருந்து மீள முடியல. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, யோசேப்புவை காணும் மட்டும் அவனுடைய ஆத்துமா துக்கத்திலேயே இருந்தது. ஏன்னா யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறான், எகிப்து தேசத்துல உயர்த்தப்பட்டு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறான் என்று சகோதரர்கள் எல்லாம் சொன்ன பொழுது பார்க்கிற யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கின்ற ஆதியாகமம் 45வது அதிகாரத்துல பார்க்கிறோம், யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்ப பாத்தீங்கன்னா அவன் காணாமல் போன நாளிலிருந்து திரும்பவுமாக அவன் சகோதரர்கள் பார்த்து சொன்ன அந்த காலம் வரைக்கும் யோசேப்பு ஒரு துன்பத்தின் நடுவிலே நடந்ததை நம்ம பார்க்கின்றோம். ஆத்துமா இப்போ அது வரைக்கும் அப்படியே தொய்ந்து போய் மரித்து போனது போல இருந்திருக்குது. ஆனா அவன் உயிரோட இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே உயிர்த்தது. பின்பு அவனும் எகிப்து தேசத்திலே யோசேப்பினுடைய அரவணைப்புல இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். அப்ப பாருங்களேன், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதான மகிழ்ச்சியை கர்த்தர் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே உண்டு. ஒருவரையும் துன்பத்தோடே கடந்து செல்ல விடவே மாட்டார் ஆண்டவர். எனவே இன்றைக்கு உங்களையும் கூட உங்கள் குடும்பத்தையும் கூட அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்க கேளுங்க, ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கண்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தேவ பிள்ளைகள் ஆண்டவரை கடந்த நாட்கள்ல எவ்வளவோ பாடுகள் துன்பங்களினுடைய கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் ஆண்டவரை மகிழ்ச்சியை தருவீராக. நீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்பா, நீ வேதத்தில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் துன்பத்தை மாற்றி சந்தோஷத்தை கட்டளையிட்டது போல நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே இப்பொழுதும் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்க, துன்பத்தையே கண்ட நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.